பந்து வீச்சு நல்லா இருந்தது நேற்று சிஎஸ்கேக்கு. மீண்டும் துடுப்பாட்டம் சொதப்பிட்டாங்க. சாம்சன் அடிச்ச போட்டி வெற்றி. நேற்று அவர் அடிக்க எனக்கு தெரிஞ்சு சாம்சங் மட்டும் தான் விளையாடுறது. அதுதான் புரியல. இப்ப ருத்ராஜ் கைகோட் இன்னுமே சரியான முறையில விளையாட இல்ல. நேற்று ஒரு 4-5 பேரோட நான் பேசினேன். என்னன்னு ஐபிஎல் வந்து அந்த அளவுக்கு சூடு பிடிக்கல போல அப்படின்னு. இல்ல அது பரவாயில்ல, அது இருக்குது, பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. நேற்றைய மேட்ச்ல சந்திர முதல் மேட்சும் பார்த்து கொண்டு வந்தேன், 2வது மேட்சும் பார்த்து கொண்டு வந்தேன். ஐபிஎல் எங்களுக்கு தெரியும் பவலியன் நிரம்பு வலிஞ்சு போயிருக்கு. நேற்று எல்லாம் ஒரு 70%, 60% முக்கியமான போட்டிகள் இல்லை. அதான் இப்ப நேற்று ஆர்சிபி விளையாடுற போட்டி கூட ஃபுல்லாக இல்லை கிரவுண்ட். நார்மலா நாங்கள் ஐபிஎல்ல வந்து கிரவுண்ட் ஃபுல்லாகாமல் பார்த்ததே இல்லை. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் போட்டியிலையும் அப்படித்தான். அப்ப கொஞ்சம் எங்கேயோ நேரடியாக போட்டியை பார்க்கின்றவர்களும் குறைந்துதான் இருக்கின்றனர். அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கின்றேன் உலகக்கிண்ணம் முடிஞ்ச கையோட T20 உலகக்கிண்ணம். ஒரு 50 ஓவர்கள் உலகக்கிண்ணம்னா T20 பார்க்க வரலாம். T20 உலகக்கிண்ணம் இன்னொரு பக்கம் T20 உலகக்கிண்ணத்துல சகல போட்டிகளுக்கும் மிகப்பெரிய தொகை செலவழித்து டிக்கெட்டுகள் வாங்கி போட்டியினை பார்த்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அதே ரசிகர்கள் அதே பார்வையாளர்கள் தான் வரப்போகின்றார்கள். இப்ப T20 உலகக்கிண்ணம் நடந்தது இந்தியாவில் அதிகமான போட்டிகள் இந்தியா தானே. நாங்கள் இந்தியாவிலே ஐபிஎல் என்றபடியா இந்தியாவிலேயே நடைபெற்றிருக்கின்றது. இன்னொரு நாட்டில் நடைபெற்றிருந்தால் அது ஒரு பெரிய அளவில் போயிருக்க மாட்டார், திகட்டிட்டது. மற்றது நிறைய செலவழித்திருப்பார்கள் தானே. இப்ப வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும், அப்ப அப்படியெல்லாம் செலவழித்து ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனால அடுத்தடுத்து தொடர்ந்து வைத்தது. இதில் என்ன பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் இந்த காலகட்டத்தில் வைத்திருக்க கூடாது. ஏதோ ஒன்று உலகத்துக்கு முன்பு வைத்திருக்கணும், அப்படி இல்லாவிட்டால் அல்லது ஏதோ ஒன்று மாறி இருக்க. மற்றது 2வது விஷயம் வந்து தேர்தல். தமிழ்நாட்டில் இதுக்கு வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் எல்லா கட்சிக்கும் தான் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களுக்கும் வந்து அவ்வளவு பேர் போறாங்க, லட்சக்கணக்கில். இப்ப கிரிக்கெட்டா தேர்தல் ஆண்டு பார்க்கல சந்துரு, தமிழ்நாட்டில் தேர்தல் இப்ப தேர்தல் முக்கியம். கிரிக்கெட் ரசிகர்களுக்கே தேர்தல் முக்கியம். கிரிக்கெட் ரசிகர்களே தேர்தலை பற்றி தான் கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தேர்தலா அல்லது இந்த கிரிக்கெட்டா இவற்றையெல்லாம் பார்க்க கொண்டு வருகின்ற வேளையில் முன்னுரிமை தேர்தலுக்கு தான். எனவே நாட்டின் அரசியல் இதுதான் முன்னுரிமை. எனவே அதன் அடிப்படையில் தான் அது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் பார்ப்போம் இந்த 23, 24க்கு பிறகு ஐபிஎல் கொஞ்சம் சூடு பிடிக்கின்றதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. நேற்று ஆர்சிபி டெல்லி கேபிட்டல்ஸ் மோசமானவங்க. இவங்கட சகல மேட்சுமே கடைசி போல் தோத்ததா இருக்கட்டும் வென்றதா இருக்கட்டும் கடைசி போல் வரையும் கொண்டு போய் டென்ஷன் ஆகி பரபரப்பா தான் வெல்லுவாங்க. டேவிட் மில்லர் ஒரு நேற்றைய போட்டி வந்து உண்மையா ஆர்சிபி வெல்ல வேண்டிய போட்டி தானே. அதுதான் வெல்ல வேண்டிய போட்டி தான். பறிச்செடுத்துருவாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அதே மாதிரி தாங்க வெல்ல வேண்டிய போட்டியை மற்ற பக்கத்து கொடுத்துருவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து உண்மையிலேயே அந்த இன்னும் பெரிய ஒரு தடுமாட்டமான அணி, ஆனா நல்ல அணி. அதுதான் சொல்லி நல்ல பந்து வீச்சு, நல்ல துடுப்பாட்டம். டேவிட் மில்லர் அன்றைய தினம் பறி கொடுத்தார். நேற்றைய தினம் அதே வாங்கி கொடுத்தாரு, அதே மாதிரியான கட்டம். ஆனா நேற்று போங்கடா சிங்கிள்ஸ் தேவையில்லை, உங்களோட ரிஸ்க் தேவையில்லை, நான் அடிச்சு முடிச்சு ஒரு 2 6 ஒரு 4 மெச்ச முடிச்சு தள்ளி விட்டார் சிம்பிளா. இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் நேற்று நடந்தது. ஆர்சிபி நேற்று துடுப்பாட்டம் திடீரென ஒரு அதான் விராட் கோலி அவர்களுடைய அணியின் தலைவர் ரஜத் படித்தர் நேற்று இருவரும் ஓட்டங்களை பெறவில்லை, தோற்றுவிட்டார்கள். மற்றைய போட்டிகளில் சகல போட்டிகளிலுமே இவர்கள் ஓட்டங்களை அள்ளி குவித்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக கோலி இல்லாவிட்டாலும் ரஜத் படித்தர் அணியின் தலைவர் இவர் கன்சிஸ்டண்டா ஓட்டங்கள். நேற்று தினம் அவர் ஃபெயிலியர் ஆனதும் ஓட்டங்கள் குறைவடைந்தது. உண்மையில் ஆர்சிபி ஆரம்பத்துக்கும் போன போக்குக்கும் ஒரு 225 வரையிலாவது அப்படிதான் பார்த்தேன். அதை விட தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும் போல பார்த்தா கடைசியில எல்லாத்தையும் கவுந்து கொண்டு விட்ட மாதிரி போயிடுச்சு. அதுக்கு டெல்லி கேபிட்டல்ஸோட பந்து வீச்சு ஒரு காரணம். நல்ல பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ், நடராஜன் நேற்று 2 ஓவர் தான் போட்டிருந்தார். லுங்கிகிரி இவர்கள் நல்ல பந்து வீச்சாளர்கள். அதன் காரணமாக ஓட்ட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தினார்கள். துடுப்பாட்டம் நேற்று டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் தோல்வி உறுதியானது. சங்க ஒரு ஓட்டத்தோட ஆட்டம் இழந்தார். கருண் நாயர் 5 ஓட்டங்கள், சமீர் ரிஷ்வி 2 ஓட்டங்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் எல்லாமே பாருங்க 10 ரன்னுக்கு 3 விக்கெட், 15 ரன்னுக்கு 3 விக்கெட், 26 ரன்னுக்கு 4 விக்கெட். அதுக்கப்புறம் நேற்று 18க்கு 3. அதுக்கு பிறகு நேற்று லோகேஷ் ராகுல் நல்ல இன்னிங்ஸ் கொடுத்தாரு. அதுதான் அதுல மிக முக்கியமான கொடுத்தாரு. அதே போன்று வெஸ்டர்ன் ஸ்டப்ஸ் அவைகள் 2 பேருமா இணைந்து அந்த இணைப்பாட்டத்தை கொண்டு போனார்கள். 87 வரை 18க்கு 3 இருக்கிற வேளையில 87 வரை கொண்டு போனார்கள். அதுக்கு பிறகு ஸ்டப்ஸ் வந்து இலகுவாக அடித்தடித்து கொடுக்க டேவிட் மில்லர் கடைசியில் வந்து முடித்து கொடுத்தார். ரைட், இது இந்த போட்டி ஓகே. அது நான் நினைச்சது உண்மையா ஆர்சிபி தான் வெல்வாங்கன்னு சொல்லி அது தலைகளாக நடந்திருக்கு. ஆனா நான் நேற்று நினைச்சது தான் நம்ம சன்ரைசர்ஸா சென்னையான்னு சொன்னா சன்ரைசர்ஸ் தான் பலமான அணின்னு நாங்கள் நேற்றே சொன்னோம். சன்ரைசர்ஸ் அணிகிட்ட
நல்ல பலமான துடுப்பாட்ட வீரர்கள் இருக்காங்க, அதுல மாற்றம் இல்லை. ஆனா நேற்று அவங்க பெற்ற ஓட்ட எண்ணிக்கை குறைவு. நேற்று சன்ரைசர்ஸும் அதே நிலைமை. ஆரம்பம் மிக அதிரடி குறைவு. டிராவிஸ் ஹெட் வளமையிலும் பார்க்க நேற்றைய தினம் அடக்கி வாசிச்சு அவங்க 200 தாண்டி இருக்கும். அபிஷேக் சர்மா 22 பந்துகள் 59, ஆரம்ப விக்கெட் இணைப்பாட்டம் 75 ஓட்டங்கள் 5.5 ஓவர்களில் விக்கெட்டுகள் அடித்தடுத்து வீழ்த்தப்பட்டன. இஷான் கிஷன் முதலாவது பந்து வீச்சிலே ஆட்டம் இழந்தார். அனித் வர்மா 2 ஓட்டங்கள். இப்படி தொடர்ந்து விக்கெட்டுகள் வீழ்ந்து அடுத்தடுத்து 2 விக்கெட்டே போச்சு. ஹென்ரிச் கிளாசன் 59 ஓட்டங்களை பெற்று காப்பாற்றி கொடுத்தாருன்னு சொல்லலாம். 194 ஓட்டங்கள் அவர்களுக்கு போதாது. ஒரு 230 240 போயிருக்க 17வது 18வது 19 20வது இந்த 4 ஓவர்லயும் அவ்வளவு பெரிய ஓட்ட எண்ணிக்கை கிடைக்கல. ஜெமி ஓட்டன் இறுதி நேரத்தில் இறுக்கி கொடுத்தார், விக்கெட்ஸ்களை உடைச்சு கொடுத்தது. பந்து வீச்சு நல்லா இருந்தது நேற்று சிஎஸ்கேக்கு. மீண்டும் துடுப்பாட்டம் சொதப்பிட்டாங்க. சாம்சன் அடிச்ச போட்டி வெற்றி. நேற்று அவர் அடிக்க எனக்கு தெரிஞ்சு சாம்சங் மட்டும் தான் விளையாடுறது, அதுதான் புரியல. இப்போ ருத்ராஜ் கைகூட் இன்னுமே சரியான முறையில் விளையாடல. ஆயுஷ் மாத்திரை நேற்று எதிரான 13 பந்துகளில் 30 ஓட்டங்கள். இவர்கள் ஸ்ட்ரைக் ரேட்டிங் காணாதுட்டாங்க. மேத்யூ ஷோட் 30 பந்துகளில் 34. இந்த பெரிய ரன் அடிக்க 30 போடல 34ன்றதெல்லாம் நினைக்க தேவையே இல்லாத விஷயங்கள். தொடர்ந்தும் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. நேற்று சிவம் தூபே பின்வரிசையில் அனுப்பினார்கள். சிவம் தூபையோட முடியவே முடியாம அவரை கொஞ்சம் முன்னுக்கு அனுப்பியிருந்தாலும் ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த டூ மச் ப்ரெஷர் ஆக்கி போட்டு அனுப்பின மாதிரி இருந்தது. துபேன்றது ஹிட்டர், அடிப்பார், இல்லையா அவுட் ஆகிடுவேன். அவரை முன்னாடி எதுவும் பண்ண முடியல. முன்னுக்கு அனுப்புறது பிரயோசனமா இருந்தது. நேற்று சென்னை அணிக்கு நல்ல ஒரு ஓட்ட இலக்கு 200க்குள்ள சன்ரைசர்ஸை கட்டுப்படுத்துன்றது பெரிய விஷயம். நேற்று எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே போன விஷயம் அந்த 1-2 விக்கெட் போனாலும் அதுக்கு இடையில போன பார்ட்னர்ஷிப்பை பார்க்கும்போது இப்போ 4.4 ஓவரில் 2வது விக்கெட் வீழ்த்தப்படைக்கு 66 ரன், கிட்டத்தட்ட 5 ஓவரில் 70 ரன் அடிச்ச உங்களால விக்கெட் போச்சு 66லயே 2 விக்கெட் போச்சுது. 60 ஓட்டங்களை பெறணும்னா 32 பந்துல பெற முடியாத 6 விக்கெட் 10 ஓவர்ல 100 தாண்டியாச்சு. சஃப்ராஸ் கான் ஆட்டம்ல கேட்க 112 10.4 ஓவர். இதுக்கு பிறகுமே அடிச்சிருக்கலாம், அதுக்கு பிறகு அடிக்கவே இல்லை. இஷான் மாலிங்க இலங்கையின் பந்து வீச்சாளர் நேற்று 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி அவர் போடுற பந்துகள் எல்லாமே விக்கெட்டை நோக்கி தான் இருக்கு. ஓகே, அதனால அடிக்கிறதுக்கு ரிஸ்க் ஆஃப்லயோ அல்லது லெக்லயோ போடுற மாதிரிலாம் இல்லை. அவர் நேராக விக்கெட்டை நோக்கி தான் போடுறாரு, காலுக்கு தான் போல் இல்லாமல் கொண்டு போகல. அது கொஞ்சம் கஷ்டம். லசித் மாலிங்கன்ற அதே ட்ரிக்ஸ் இஷான் மாலிங்க கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயத்துல தான் பார்க்குறாங்க. இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 4வது இடத்துக்கு முன்னாடி பந்து வீச்சு சன்ரைசர்ஸுக்கு ஓகே. கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது தொடர்ச்சியாக நல்ல முறையில் விளையாடி கொண்டிருந்தாங்கன்னா அப்படியே விளையாடுவாங்க. மீண்டும் நாளுக்கு வந்திருக்கிறாங்க, எப்படி கொண்டு போக போறாங்கன்றதை பார்ப்போம். ஆர்சிபிக்கு தோல்வி கிடைச்சிருக்கு, 2 தோல்வி இதுவரையும். பஞ்சாப் இன்னும் தோல்விகளை சந்திக்கவில்லை. 4 வெற்றிகள் 5 போட்டியில். ஒரு போட்டி மலையாள போச்சுது. பஞ்சாப், ஆர்சிபி, ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு முன்னுக்கு இருக்கிறாங்க. இப்ப இந்த போட்டி ஒன்று ஓடிக்கொண்டிருக்காங்க தானே, அந்த 4வது டீமுக்கான போட்டி ஒன்று ஓடிக்கொண்டிருக்கு. கேகேஆர் மும்பை, சென்னை. கேகேஆர் மும்பை எல்லாம் இப்ப கேகேஆர் மும்பை வந்து கடும் போட்டி. கடைசி 10வது இடம் யாருக்குன்றது. இப்ப சிஎஸ்கே கொஞ்சம் போட்டியில இருக்கு. சிஎஸ்கே 7வது 8வது அந்த ரேஞ்சுக்கு போட்டியில இருக்க. எஸ்ஆர்ஹெச், டெல்லி கேபிட்டல், குஜராத் டைட்டன்ஸ் எல்லாம் வந்து 6 புள்ளிகளை எடுத்துக்கொண்டு அந்த 4வது இடத்துக்கான ரேஸ்ல இருக்கிறாங்க. சிஎஸ்கே, லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அடுத்த கட்ட போட்டி என்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க. 2 போட்டி, இன்றைக்கும் 2 போட்டிகள். முதலாவது போட்டி கடைசி இடத்துக்கான போட்டியில் இருக்கின்ற அணிக்கும் முதலிடத்தில் போட்டிக்காக இருக்கின்ற அணிக்குமான போட்டி. அப்படியா? ராஜஸ்தான் ராயல்ஸ், கேகேஆர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். நல்ல ஒரு வானவடிக்கை சூரியவன்சி நல்ல வானவடிக்கை இருக்கு. ஈடன் கார்டன்ஸ்ல தான் போட்டி நடைபெற போகுது. இன்றைக்காவது ஷாருக் கான் வருவாரா, அண்ணன் மச்ச பாப்பாரா? அதிகமாக ஈடன் கார்டனுக்கு வருவார். ஆனா இந்த முறை ஆளை காணவே அவ்வளவா இல்லை. இன்றைக்காவது வந்தாரா, ஏதும் ஒரு விஷயத்த செய்ய போறாரான்றதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கலாம். கேகேஆர் ராஜஸ்தானை பற்றி என்னத்தை பேச இருக்குது? சூரியவன்சியில வானவடிக்கை, ஜெய்ஸ்வால்ட வானவடிக்கை, அடித்தாடி 2மே காணும். கேகேஆர் வாய்ப்பே இல்லை ராஜா. அடுத்த போட்டி பஞ்சாப் கிங்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் மறுபக்கத்தில் அன்றைக்கு அந்த ஸ்ரேயாஸ் ஐயரை பிடிக்கும் பிறகும் தொடர்ச்சியான இந்த வெற்றிக்கு பிறகும் பஞ்சாப் தான். யாரை பார்த்தாலும் பஞ்சாப் ஒரு போட்டிலையும் தோற்காம இருக்கிறதுன்றது பெரிய ஆச்சரியமானது. பெர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி அந்த வெறித்தனம் அவர்கள் விளையாடுகின்ற விஷயம். இந்த அணியை பிரீத்தி சிந்தா அழகா அப்படியே கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி புகழ் பண்றாங்க, போடுறாங்க. அவங்களோட ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனாலே, நல்லா தட்டி கொடுத்து சாஃப்டா கொண்டு போறதுனாலையும் தான் சலிக்காம பண்ணி கொண்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா இத்தனை போட்டி தோல்வி, எத்தனை பிரச்சனை, எதுக்குமே சலிக்கிறது இல்லை. சிரிச்ச முகம், பிளேயர்ஸோட வந்தா ரைட் ஓகே, கதைக்கிறது, சிரிக்கிறது, தட்டி கொடுக்கறது, நல்லா கொண்டு போறாங்க. நல்ல விஷயமா இருக்குது. அதனாலதான் இந்த பஞ்சாப் கிங்ஸ் இப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்கு தானே சொல்றேன்.
அதிகமாக இப்போ மும்பை இந்தியன்ஸ் ரைட் பிடியூர் அனில் அம்பானியோட பெரிய குரூப், பெரிய கம்பெனிஸ், பெரிய பெரிய தலைகள் நிறைய இருந்தாலும் சிக்கலாக இருக்கும். சிக்கலாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. இப்போ பிரீத்தி சிந்தா பொறுத்த வரைக்கும் அவள் என்ன ரைட் ஓகே நான் காசை போட்டிருக்கேன்னா நான் இந்த டீமை மேனேஜ் பண்ணிட்டு போகிறேன். நீங்கள் கிரிக்கெட்டை விளையாடுறீங்களா, வெற்றியோ தோல்வியோ நீங்கள் விளையாடிட்டு போங்க, செய்துட்டு போங்க. ஸ்ரேயா செய்யறதுக்கெல்லாம் அந்த அழுத்தம் இல்லை. அதுதான் அது ஒரு நல்ல பார்க்க அப்படிதான் தெரியுது. சுதந்திரத்தை கொடுத்து போங்க ராஜா, வெண்டுட்டு வாங்க, தோட்டா பரவாயில்ல ஓகே, அப்படி ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து தட்டி கொடுத்தாலும் பெர்ஃபார்ம் பண்றவங்க கிரவுண்ட்ல நின்று அடிக்கிறவங்க ரைட் ஓகே, அட இவங்க இவ்வளவு ஃப்ரீடம் எங்களுக்கு தந்துருக்கு காட்டணுமே, அந்த வெறித்தனம் உண்டு வரும். ரைட். இன்றைக்கு 2 போட்டி இருக்கு. நேற்று 2 போட்டி பற்றி பேசிட்டோம். நாளைக்கு நாங்க திரும்ப இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம். ஐபிஎல்ல கொஞ்சம் பத்தி எரிய விடுங்க, ஏதாவது ஒரு விஷயம் கிடையாது, இந்த மாதிரி செய்ய பாருங்க மாதிரி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.